வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம லேசாக கட் பண்ணியாச்சு. இப்போ சுடுதண்ணி நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். அப்போ உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக வரும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் இதை நம்ம வடித்து பச்சை தண்ணியில் அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நம்ம பச்சை தண்ணியிலேருந்து உருளைக்கிழங்கு நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் இப்படி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம உலர விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈரத்தை நம்ம இந்த காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நம்ம ஹோட்டலுக்கே போகணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலேயே செஞ்சு குட்டீஸ் அசைடலாம். பாருங்கள், நல்லா மொறுன்னு வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டுட்டு ஒரு 2 செகண்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு மறுபடியும் ஒருக்கா எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸை மறுபடியும் போட்டுடலாம். மறுபடியும் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா பொரியுது. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கிறிஸ்பியான நல்லா பாருங்கள். செகண்ட் டைம் போடும்போது நல்லா புஷ்டுன்னு வருது. பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஷேட் ஆனதையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுன்னு வந்திருக்கு. இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், லைட்டாக பெப்பர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்குது. நமக்கு இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.